ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிபேயில் ஆட்டோ பே அது எப்படி அதை கேன்சல் பண்ணுறது, அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு மைனஸ் ஆகிட்டு வரும், அதை எப்படி கேன்சல் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். என்றைக்குமே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோன்னா அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணணும். ஜிபேயை எடுத்து நம்ம அதை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணால் தான் அது முறையாக அது ஃபங்க்ஷன் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம அதை அப்டேட் பண்ணுவோம். ப்ளே ஸ்டோரில் போய் ஜிபேன்னு நம்ம கொடுப்போம். அப்டேட்டு இருந்தால் அப்டேட்டுன்னு கேட்கும், இல்லைன்னா ஓப்பன்னு கேட்கும். அப்டேட் இருந்தால் ஜிபேயை அப்டேட் பண்ணணும். பாருங்கள், இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ அப்டேட்டு ஆயாச்சு. இன்றைக்கி வீடியோவின் ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தா பை மோட்டோ ஸ்மார்ட்டு. அது ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப்பிள் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய் பை மோட்டோ ஸ்மார்ட்டு டைப் பண்ணால் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நாம் வீட்டில் இருந்தபடியே வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒவ்வொரு பொருட்களையும் தனித்தனி கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. நம்ம ஆர்டர் போடுவதற்கு ஏற்றாற் போல் இருக்கும். ஆர்டர் போட்ட தேதியிலேருந்து 3 டேஸ்லேருந்து 7 டேஸுக்குள்ளே வீட்டுக்கு சேஃபாக சேர்ந்துடும். நம்ம அடுத்த நபர்களை யாரும் அறிமுகப்படுத்தினா அது நமக்கு ரிவார்டாட்டு நமக்கு கொடுக்காங்க. மற்ற கடைகளை பார்க்கலாம் இங்கே விலை மலிவாக இருப்பதுனால நமக்கு கூகுள் பேயை அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ கூகுள் பேயை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். கூகுள் பேயை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். இதில் ரைட் சைடில் மேலே கார்னரில் ரவுண்டில் ஐக்கான் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணணும். அதை டச் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கீழே பாருங்கள் ஆட்டோ பேன்னு கிடக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணணும். ஆட்டோ பேயை டச் பண்ணோம். டச் பண்ணால் இந்த மாதிரி லைவு, பெண்டிங்கு, கம்ப்ளீட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் நமக்கு காட்டும். இப்போ லைவை ஓப்பன் பண்ணுவோம். லைவில் இந்த மாதிரி 5000 ரூபா டெபிட் ஆகிட்டுருக்க மாதிரி நமக்கு அதில் தெரியும். கீழே பாஸ்வேர்டு ஆட்டோ பே, கேன்சல் ஆட்டோ பேன்னு இருக்குது. அதில் நம்ம கொடுக்கக்கூடியது கேன்சல் ஆட்டோ பேயை நம்ம கொடுக்கணும். அந்த லைவை டச் பண்ணி அதில் தான் நம்ம கேன்சல் ஆட்டோ பே கொடுக்கணும். கொடுக்கும்போது இந்த மாதிரி என்ன பேங்க்லேருந்து டெபிட் ஆகுதுன்னு காட்டும். அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அதையும் நம்ம டச் பண்ணணும். அந்த ப்ளூ கலர் பேங்க் எந்த பேங்க்குன்னு கீழே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதையும் டச் பண்ணோடனே அதோடைய பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம பேமெண்ட்டு கொடுப்போம்ல பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டும் கேட்கும். அந்த பாஸ்வேர்டும் நாம் கொடுக்கணும். கரெக்டாக கொடுத்தா தான் அது கேன்சல் ஆகும். இந்த ஆட்டோ பேங்கிறது நமக்கு கேன்சல் ஆகிட்டு இப்போ பெண்டிங் பாருங்கள். பெண்டிங்கு இது கம்ப்ளீட்டு. கேன்சல் ஆன பிறகு கம்ப்ளீட்டுன்னு வந்துருக்கும். இதில் கீழே கம்ப்ளீட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ண உடனே எத்தனை இயர் நமக்கு டெபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுக்கும். 2055 வரை டெபிட் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோ பேயில் கிடக்கு பாருங்கள். இது நமக்கு தெரியாமல், நம்ம ஏதாவது தெரியாமல் பட்டனை ஆன் பண்ணியிருப்போம், இல்லை வேறு எதுலையாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உள்ளே போய் நம்ம இது ஆட்டோ பேயில் நம்ம பண்ணியிருப்போம். அதனால் மறக்காமல் எல்லாருடைய மொபைல்லையும் ஜிபேயில் இந்த மாதிரி ஆட்டோ பே கேன்சல் நம்ம பண்ணியிருக்கோமா, இல்லை ஆட்டோ பே கொடுத்துருந்தால் இதை கேன்சல் பண்ணுறது இப்படி தான். இத்தனை மாதம் நம்முடைய அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிட்டுருக்கு. இது நமக்கு தெரியாமையே டெபிட் ஆகும். டெபிட் ஆகி அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பிடித்தம் செய்ய